உங்களை வாழ்த்தி வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்தின் முதல் பரிசுத்தமான நாள் காலை வேளை ஆராதனைக்காக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம எல்லாரும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக ஜபம் செய்வோமா? கண்களை மூடி குட்டி பிள்ளைங்க எல்லாருமே முழங்கால் படியிட்டு நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் 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 ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமும் அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே நன்றியோடு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரட்சிக்கும்படியாக வந்த இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம். 6 மாதங்களை கர்த்தாவே கடந்து நாங்கள் வரும்படியாக கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தில் பாதி ஆண்டவரே மாதத்தை கடந்து நாங்கள் வரும்படியான கிருபை தந்தீரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 7வது மாதத்தின் முதல் பரிசுத்தமான நாளிலே உயிர்த்தெழுந்த காலை வேளையிலே உயிர்த்தெழுந்த தேவனை ஆராதிக்க இந்த காணொளி மூலமாக கர்த்தர் பாராட்டி இருக்கிற கிருபைகளை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே நன்றியோடு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆராதனை கர்த்தர் தாமே ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் சகல ஆசீர்வாதங்களினாலே கர்த்தர் அவர்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் புதிய காரியங்களை செய்யும்படியாக, புதிய தரிசனங்களை தரும்படியாக, புதிய வெளிப்பாடுகளை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை எல்லாருக்கும் ஆசீர்வதித்து தாரும் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களிலே காணப்படுகிற இந்த எல்லா கொரோனா வைரஸிலிருந்து கர்த்தர் விடுவித்து பாதுகாத்து நல்ல சுகத்தை பலத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தந்து சபையை ஆராதிக்கக்கூடிய நல்ல கிருபைகளை கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தாவே பங்கெடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோட ஸ்தோத்திர ஆவியானவர் தாமே எங்களோடு இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடியும் மட்டும் உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக ஆவியானவர் மூடி மறைத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். MBA பாட்டு புத்தகத்தில் 432வது பாடலும் 322வது பாடலும் நம்ம எல்லாருமாக சேர்ந்து கரங்களை தட்டி பாடி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம்.
அன்பின் ஆவியானவரே இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆமென். எல்லாரும் நாம் கரங்களை அசைத்தவர்களாக இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஸ்தோத்திரம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும்
ஐயா. ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தும் ஆராதனை வேளையில இம்மட்டை எங்களோடு கூட இருந்து வழிநடத்தி வந்தீரே, நன்றியோடு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தொடர்ந்து ஆவியினாலே நிரப்பி இந்த ஆராதனையிலே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆமென் விசுவாசிகளையும் ஆமென் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உலகமானது பாவத்தில் ஆண்டவரே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே, கொரோனா வைரஸினாலே ஆமென் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றி ஆமென் எல்லா பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகும்படியாக, எல்லா வைரஸ்கள் அழித்து மாற்றும்படியாக உம்முடைய அபிஷேக தைலம் ஆண்டவரை ஊற்றும்படியாக ஒவ்வொரு ஆமென் பலவீனத்தோடும் கண்ணீரோடும் ஆஸ்பத்திரியிலும் வீடுகளிலும் உலகம் முழுவதிலும் பயத்தின் பிடியிலே சிக்கி இருக்கிற ஆமென் ஜனங்களை ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினாலே உம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே ஆண்டவரை தெளிக்கும்படியாக ஆமென் விடுதலை தரும்படியாக சுகமாக்கும்படியாக இந்த வாதை நோய் முற்றிலுமாக அழித்து மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலே கூட எங்களுக்கு அருமையானவர்கள் தூர தேசங்களில் எல்லாம் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அப்பாவை ஸ்தோத்திரம். குடும்பங்களை விட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் இந்த ஆராதனை வேளையிலே விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றியோட ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர்களும் ஆண்டவரே உம்மை துதிக்கிற தொடர்ந்து ஆராதிக்க தேவாதி தேவனை மகிமைப்படுத்த ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்ப அந்த ஊரடங்கு நாட்களிலே அநேக தேவையோடு ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்புகளை தாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கஷ்டத்தோடு கண்ணீரோடும் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே அப்பா நீர் ஆக்கி தேடி அரவணைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். பலவீனத்தோடு இருக்கிறவர்களை பலவானாய் கர்த்தர் மாற்றும்படியாக ஆமென் ஆராதனை வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆமென் இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி கர்த்தாவே வரும் நாட்களிலே ஆமென் எந்த அப்பா வைரஸ்கள் இல்லாத ஒரு தேசமாக ஆமென் கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த வேளையிலே நாம் வேதத்திலிருந்து சில வசனங்களை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாட்கள் நாம் கடைசி நாட்களுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்துகிறது. அருமையானவர்களே, வேதத்தின்படி நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் இந்த கடைசி நாட்களிலே நடந்து நிறைவேறி கொண்டிருக்கிற நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். எனவே நாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான காரியங்களை இந்த நாளிலே சிந்திப்பது அது தேவனுக்கு மிகவும் நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அருமையானவர்களே, கர்த்தர் இந்த பரிசுத்த நாளிலே தந்த வார்த்தையானது பரலோக ராஜ்யத்தில் திறவுகோலை உனக்கு நான் தருவேன். பரலோக ராஜ்யத்தில் திறவுகோல்களை உனக்கு நான் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, சபைக்கும் விசுவாசிகளுக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தையாக வாக்குத்தத்தமாக இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, சாதாரணமாக ஒரு
ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போனாலோ இல்லாவிட்டால் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு நாம் பிரயாணப்பட்டாலோ அதற்குண்டான சில ஒழுங்குமுறைகள் இருக்கிறதை நாம் காண முடிகிறது. மேலே நாடுகளுக்கு போனால் பாஸ்போர்ட் இருக்க வேண்டும், விசா இருக்க வேண்டும், அதற்குண்டான டாலர்ஸ், US டாலர்ஸ் எல்லாம் இருக்க வேண்டும். பல காரியங்கள் அதுக்கான ஒழுங்குமுறைகள் எல்லாமே இருக்கிறது. அதே போல தேவனுடைய ராஜ்யத்தின், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கும் சில ஒழுங்குமுறைகளை வேதத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிறதை நாம் காண முடிகிறது. எந்த ஒரு காரியமும் சுலபமான காரியமாக இல்லை. எல்லாமே கடினமான காரியத்தின் வழியாக நாம் கடந்து செல்லும் பொழுது மட்டுமே நாம் நினைத்த அந்த இலக்கை அடைய முடியும். அருமையானவர்களே, மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனத்திற்கு நேராக நாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். குட்டி பிள்ளைங்க எல்லாருமே உங்களை வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க, குறிப்பு நோட்டுகளை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்க. எல்லாம் குறித்து நீங்கள் மீண்டுமாக இது நீங்கள் சிந்தித்து இதனுடைய இன்னும் ஆழமான கருத்துக்களை நீங்கள் புரிந்து கொள்ள உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அருமையானவர்களே, இந்த வசனத்தை ஆண்டவர் பேதுருவுக்கு வாக்கு கொடுக்கிறதை நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். இந்த வசனத்தின்படி அதிகாரத்தை தந்துள்ள திறவுகோல் என்று சொல்லும் பொழுது அருமையானவர்களே அதிகாரத்தை குறிக்கிறது. அத்தாரிட்டி குறிக்கிறதாக நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஒரு பெரிய வீட்டை கட்டி அதை கடைசியில அதை கண்ட்ரோல் பண்ணும்படியாக அதனுடைய முழு அதிகாரத்தையும் ஒரு சிறு சாவியின் மூலமாக கட்டுப்படுத்துகிறோம். அதை பார்சலை வச்சிருக்கிறோம், பாக்கெட்டிலே கொண்டு போகிறோம், அதை பூட்டி அந்த சிறு சாவி அத்தனை அந்த முழு வீட்டையும் அந்த அதிகாரத்தையும் அந்த சாவிக்குள் இருக்கிறது நாம் காண முடிகிறது. அந்த சாவி தொலைந்தாலோ இல்லாமல் உடைந்து போனாலோ அந்த கதவை திறப்பது மிக கடினமான காரியமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த சாவியை மிக கவனமாக நாம் கையாண்டு கொண்டு வருகிறோம். அப்படி அதே போலவே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பரலோக ராஜ்யத்திலே அருமையான நாம் அங்கே சாவியை நாம் வாங்க வேண்டுமானால் அருமையானவர்களை இந்த பூலோகத்திலே நாம் எவைகளை தேவனுடைய நாம மகிமைக்கென்று ஊழியத்திற்கென்று செய்கிறோமோ அதுதான் தேவனுடைய ராஜ்யத்திலே அங்கு இருக்கும். இங்க நாம் எதை நாம் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று செய்யாமல் விடுகிறோமோ அதனுடைய பலன் அங்கேயும் இருக்காது. இதுதான் இந்த வசனத்தினுடைய ஆழமான கருத்தாக இருக்கிறது. எனவே நாம் ஒவ்வொருவரும் அருமையானவர்களே தேவனுடைய ராஜ்யத்தினுடைய திறவுகோலை சாவியை நாம் பெற்றுக்கொள்ள தேவனுக்கு பிரியமான காரியங்களை இந்த பூமியிலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நாட்களிலே நாம் செய்வோமானால் அவைதான் அதற்குடைய பிரதிபலனாக ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை அந்த அதிகாரத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கரத்திலே கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கும் போது இன்னும் உங்களுக்கு மிக அழகாக புரியும். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால் யோவான் சுவிசேஷம் 14:2. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை, ஒரு வீட்டை உங்களுக்காக
அந்த சாவியை நீ பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற நாட்களிலே கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவருடைய ஊழியத்தை செய்து தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் அருமையானவர்களே அதன் பலனை காணும்படியாக ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும். அது ஊழியம் செய்தாலும் சரிதான், சபையிலே ஊழியம் செய்தாலும் சரிதான், வெளியிலே ஊழியம் செய்தாலும் சரிதான், அது மனிதர்களுக்கு ஊழியம் செய்தாலும் சரிதான், எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக தேவனுடைய ராஜ்யத்தில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ, இயேசுவுக்காக தேவனுடைய நாம மகிமைக்காக நீங்கள் என்னென்ன காரியங்களை செய்கிறீர்களோ அதனுடைய பலன் தேவனுடைய ராஜ்யத்திலே உங்களுக்கு அந்த வீட்டை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனுடைய திறவுகோலை, அதனுடைய அதிகாரத்தை ஆண்டவர் உங்கள் கையிலே தரும்படியாக அதை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். சாதாரணமாக ஒரு பெரிய கார் இல்லை ஒரு பஸ்ஸை நாம் பார்க்கும் பொழுது அதனுடைய முழு கட்டுப்பாடும் அந்த சாவியை போட்டு அதை திறந்தாதான் அந்த கார் அல்லாவிட்டால் அந்த பெரிய வாகனம் அது ஸ்டார்ட் ஆகும். இல்லாவிட்டால் ஸ்டார்ட் ஆகலைன்னா வண்டியை ஓடாது. அதே போலதான் தேவனுடைய ராஜ்யத்திலேயும் நாம் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள அருமையானவர்களே சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு இந்த வேளையிலே நமக்கு தருகிறார். ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18-19 வசனம். மத்தேயு சுவிசேஷம் 18-19. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பரலோகத்தில் இருக்கிற பிதாவினாலே அது உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. எனவே அருமையானவர்களே, இந்த பூமியிலே நமக்கு கிடைக்கிற நேரங்களை, நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள், தேவன் தந்திருக்கிற வாய்ப்புகளை நாம் தேவனுக்காக பயன்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த பூலோகத்தில் மீண்டும் மீண்டுமாக ஆண்டவர் எச்சரிப்போடு சொல்லும் பொழுது, இந்த பூலோகத்திலே ஆண்டவருக்காக நாம் செய்கிற காரியங்கள், அது ஊழியமாக இருக்கலாம், அது காணிக்கைகளாக இருக்கலாம், அது மற்ற எந்த ஆராதிக்கிறதாக இருக்கலாம், சபையிலே ஆராதிக்கிறவர்களாக இருக்கலாம், வெளியே செல் குரூப்பிலே ஆராதிக்கிறவர்களாக இருக்கலாம், 2-3 பேர்கள் ஒருமனப்பட்டு கூடி ஆராதிக்கிற இடங்களாக இருக்கலாம். தேவனுக்கு பிரியமானதை செய்யும் பொழுது 2 பேர்கள் ஒருமனப்பட்டு நீங்கள் கேட்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, அந்த ஒரு மனதின் ஜபத்தை ஆண்டவர் கேட்டு அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஒரே மனதோடு ஒரு தேவாலயத்தில் ஆராதிக்கும் பொழுது ஒரே மனதோடு, ஒரு வீட்டிலே ஆராதிக்கும் பொழுது ஒரே மனதோடு, ஒரு குடும்பத்திலே மட்டுமல்ல ஒரு குழுவாக சேர்ந்து ஆராதிக்கும் பொழுது ஒரே மனதோடு ஆராதிக்கும் பொழுது அங்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரா? பிதாவினால் அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு அங்கே உண்டாகிறது. அவர்கள் அந்த கரகோலை பெற்றுக்கொள்ளக்கூடிய, அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தகுதி உடையவர்களாக மாற்றப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் அருமையானவர்களே, நாம் தொடர்ந்து இந்த பரலோக சாவியை, பரலோக அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சில கண்டிஷன்ஸ் எல்லாமே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை குறித்து நாம் கீழே நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக அந்த திறவுகளை பெற்றுக்கொள்ள
அருமையானவர்களே, ரட்சிப்பு தேவை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு, அதாவது பாவத்திலிருந்து விடுதலை தேவை. அப்போஸ்தலர் 16:31 நாம் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 16:31, அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி பவுலும் சீலாவும் சிறையிலே அடைக்கப்பட்டு சிறையிலிருந்து தேவதூதனாலே வெளியே கொண்டு வரும் பொழுது அந்த சிறை காவலர்கள் பவுலும் சீலாவை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் ஆராதிக்கிற இந்த இயேசுவை நாங்கள் ஆராதிக்க வேண்டுமானால் அறிந்து கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களிடத்தில் கேட்கும் பொழுது அவர்கள் பவுலும் சீலாவும் சொல்றாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. அப்பொழுது நீங்க மட்டுமில்லை, உங்கள் குடும்பமும் ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. உங்கள் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் குடும்பமும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று அவர்களும் பரிசுத்தமாக்கப்படுவார்கள். ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் வாசிப்போமானால் ரோமர் 10வது அதிகாரம் 9ஆம் வசனம். ரோமர் அப்போஸ்தலர் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 9வது வசனம். ஆமென். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அது சிம்பிள். இதெல்லாமே ரொம்ப லட்சக்கணக்கான பணத்தை கொடுக்கணும், அங்க போகணும் இங்க போகணும், ஆண்டவர் எதுவுமே கேட்கவில்லை. உங்கள் கையிலிருந்து எதுவுமே ஆண்டவர் கேட்கவில்லை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அருமையானவர்களே, நீ உன் வாயினாலே அவன் அறிக்கையிட்டு உன் பாவங்களை உன்னுடைய குறைகளை உன் வாயினாலே அறிக்கையிட்டு இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று இருதயத்திலே நீ விசுவாசித்தான் உனக்குள் ரட்சிப்பு வந்துவிடும். அல்லேலூயா. நீ விடுதலை பெற்று விடுவாய். இதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? வித்தின் எ செகண்ட். ஒரு தடவை ஒரு குடியிலே மதுபானத்துக்கு அடிமைப்பட்டிருந்த ஒரு சகோதரனுக்காக அவரை பார்க்கும் பொழுது அவரை நான் கண் எல்லாமே மிகவும் சிவந்ததாய் மிகவும் தள்ளாடின நிலையிலே அவர் காணப்பட்டு கொண்டிருந்தார். அப்போது அவருக்காக நான் அவரோடு பேசும் பொழுது பேச்சு கொடுக்கும் பொழுது அவரும் என்னோடு கூட பேசினார். அப்பொழுது அவர் சொன்னார், நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், ஆனாலும் நான் மதுபானத்திற்கு அடிமைப்பட்டு ஒரு குரூப்பில் நான் சென்று சிக்கிக்கொண்டேன். அதிலிருந்து என்னை விடுவித்து கொண்டு வருவதற்கு என்னால் நான் எவ்வளவோ பிரயாசப்பட்ட ஆனால் முடியல என்று சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அது உங்களால் முடியாது, ஆனால் இயேசுனால தான் முடியும், என்னாலே முடியாது. ஆனால் நான் அதற்கு ஒரு வழியை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நான் தேவாலயத்துக்கு போகிறேன், அதே போல நீங்களும் தேவாலயத்துக்கு வாங்க. வந்தேச்சோன்னு சொன்னால் அங்கே நீங்கள் உங்களுடைய பாவங்களை எல்லாம் நீங்கள் அறிக்கையிட்டு நீங்கள் ஒரு புது பலத்தை ஒரு புது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அருமையான அந்த நாளிலே அவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி தன்னுடைய தலையிலிருந்து கால் வரையிலும் உடம்பிலிருந்து ரத்தமும் நீரும் பன்னீரும் அப்படியாக வெளியாகிற அந்த தரிசனத்தை கண்டு உடனே அவர் அழுது புலம்பி அவர் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானமும் பெற்றுக்கொண்டு இன்றைக்கு ஒரு நல்ல நிலையிலே அவர்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்வதிலும் ஜெபிப்பதிலும் அருமையானவர்களை வாழ்ந்து கொண்டிருப்பதை நான் அறிந்து அதிகமாய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இப்படியாக ஆண்டவர் எதுவுமே நம்மிடத்தில் கேட்கல. நம்முடைய பாவங்களை நாம் வாயினாலே அறிக்கையிட்டு நம்முடைய இருதயத்தில் இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த தேவன் இயேசு என்பதை நாம் விசுவாசித்தாலே அவர்களுக்குள் ரட்சிப்பு வருகிறது. ஆமென். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 15வது வசனம். மத்தேயு 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15வது வசனம். 1 தீமோத்தேயு 1:15 நாம் வாசிக்கும் பொழுது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அப்போது பாவிகளை
ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். ஆமென், அல்லேலூயா. இயேசுவுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் பாவம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்யும் பொழுது அது பாவம். எனவே இயேசு சொல்லும் பொழுது பாவிகளை ரட்சிக்க, ஸ்தோத்திரம், பாவிகளை ரட்சிக்கத்தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அவர் சொன்னார், 99 நீதிமானை அல்ல, ஒரு பாவி மனந்திருப்பதன் மூலமாய் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். இன்றைக்கு பாவத்திலே சிக்கி தவிக்கிற எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. மந்திர கட்டளை, சூன்ய கட்டளை சென்று ஆமென், இன்னமும் மதுபானத்திலே சென்று சிக்கிக் கொள்ளுகிற, இன்னும் தேவனை ஆராதிக்காதபடி பாவ வழியிலே சிக்கி தவிக்கிற எத்தனையோ சினங்களை இந்த பூமியிலே நாம் பார்க்கிறோம். அது அவர்களுக்காக ஆண்டவராய் இயேசு கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தி அவர்களுக்கு ரட்சிப்பை தரும்படியாய், பாவத்திலிருந்து விடுதலை தரும்படியாய், பாவத்திலிருந்து மன்னிப்பை தரும்படியாய் இயேசு அவர்களுக்காகத்தான், நாம் ஒவ்வொருவருக்காகத்தான் இந்த உலகத்திலே இயேசு வந்தார். எனவே பரலோக அந்த அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அந்த வீட்டை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், முதலாவதாக நமக்கு ரட்சிப்பு, நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை தேவை. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஞானஸ்நானம் தேவைப்படுகிறது. ஞானஸ்நானம் கண்டிப்பாக, ஞானஸ்நானம் அடுத்த தேவை. மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 5ஆம் வசனம். மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது யூதேய தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவரிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர்கள் இந்த அடுத்த ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்ற பிறகு அருமையானவர்களே, அடுத்த ஸ்டெப், 2வது படி என்னன்னு சொன்னா, அடுத்து ஞானஸ்நானம். ஞானம் வந்து ஸ்நானம் பண்ணுவதுதான் ஞானஸ்நானம். அருமையானவர்களே, அந்த ஞானஸ்நானம் என்பது தண்ணீருக்குள் மூழ்கி மேலே பாவங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டு இயேசு உயிர்த்தெழுதல் சாயலிலே இணைக்கப்படுவதுதான் ஞானஸ்நானம். பாவத்திற்கு சத்து, நீதிக்கு பிழைப்பதுதான் ஞானஸ்நானம். இதை இரண்டாவதாக அவர்கள் யூதேய தேசத்தார் எல்லாருமே அவர்கள் தங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து மீண்டும் அவர்கள் அறிக்கை செய்து அவர்கள் ஞானஸ்நானத்திற்கென்று தங்களை மனம் திரும்பி ஞானஸ்நானத்திற்கென்று ஒப்பு கொடுத்தார்கள். அல்லேலூயா. ஒரு ஞானஸ்நானம் வாழ்க்கையில இயேசுவோடு செய்கிற ஒரு உடன்படிக்கை. ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யோவான் சுவிசேஷம் 3:5. இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று நிக்கதேமை பார்த்து ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையாக அமைந்த வசனம் இந்த யோவான் 3வது அதிகாரம் 5ஆம் வசனம். காரணம், நான் சிறு குழந்தையிலே எனக்கு குழந்தை ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நான் வாலிப வயதில் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் இந்த வசனத்தின் மூலமாக என்னோடு கூட பேசினார். நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நீ ஆகவே முடியாது, தேவனுடைய ராஜ்யத்திற்குள் போகவே முடியாது என்ற வசனத்தை ஆவியாளர் மிக திட்டம் தெளிவுமாக என்னோடு கூட பேசினபடியினாலே நான் முழுமையாக என்னுடைய வாலிப வயதிலே நான் முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நான் 3 ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள தேவ ஆவியானவர் எனக்கு கிருபை பாராட்டினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் 3 ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வது வேத வசனத்தின்படி மிகவும் அவசியமானதாகும். இவற்றை இயேசுவானவர் முன் உதாரணமாக நமக்கு
செய்து காண்பித்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 3:16. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவைப் போல இறங்கி நம்மேல் வருகிறதை கண்டார். அருமையானவர்கள், இயேசு யோர்தான் நதியிலே யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? அங்கே நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் நமக்கு முன் உதாரணமாக அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கினார். எனவே ஞானஸ்நானம், ஒவ்வொருவரும் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அது இயேசுவோடு கூட செய்கிற ஒரு உடன்படிக்கை. அங்கே ஆண்டவர் தன்னுடைய ஆவியை அனுப்புகிறதை நாம் என்ன செய்ய முடிகிறது? காண முடிகிறது. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 18ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9:18 நாம் வாசிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் சவுல் பார்வையடைந்து எழுந்திருந்து உடனே ஞானஸ்நானம் பெற்றான். அல்லேலூயா. அவனுக்கு தெரிகிறது, சவுலுக்கு தெரிகிறது, என்னை விட ஒரு பெரியவர் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அறிந்த உடனே அவன் மனம் திரும்புகிறான். மனம் திரும்பின உடனே அவன் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்கிறான். அருமையானவர்கள், இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே வாய்ப்புகள் கிடைத்த பொழுதிலும் அவர்கள் தள்ளிக்கொண்டே போகிறதை பார்க்கிறோம். தள்ளிக்கொண்டு போகிறதே காண முடிகிறது. சவுல் உடனே ஞானஸ்நானம் எடுத்தார். ஆவியானவர் எப்பொழுது பேசுகிறாரோ, இடைப்படுகிறாரோ, உடனே ஞானஸ்நானத்திற்கு ஒப்பு கொடுத்து தேவ ஊழியர்களாலே ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் தள்ளி போவீர்களானால் அது அவ்வளவு சிறப்பாக இல்லை என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஏவின உடனே சென்று பாஸ்டரிடத்தில் சென்று, ஐயா எனக்கு நீங்கள் ஞானஸ்நானம் கொடுங்க, எனக்கு ஒரு மூலிகை ஞானஸ்நானம் கொடுங்க என்று சொல்லி தினமும் சாயந்தரத்தில் காலையில் சென்று அவரை தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பேன். சொன்னார், சகோதரா இருங்க, இப்போ நீங்கள் ஆண்டவர் தரிசனங்களை எல்லாம் கொடுத்தாரு, கொஞ்ச நாள் பொறுத்துக்கிடுங்க என்று சொல்லி. ஆனால் ஒவ்வொரு நாளும் காலையிலேயும் மாலையிலும் பாஸ்டர் வீட்டுக்கு போவேன். ஐயா எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்க, ஆண்டவர் என்னோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார், எனக்கு தரிசனத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அருமையானவர்களே, அப்பொழுது ஆண்டவருடைய கிருபையினாலே எங்கள் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள தேவன் எனக்கு கிருபை செய்தார். அந்த ஞானஸ்நானம் தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஊழியத்திற்கு திருப்பு முனையாக அமைந்தது. ஸ்தோத்திரம். அதற்காக நான் அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். 1 பேதுரு 3வது அதிகாரம் 21ஆம் வசனம். 1 பேதுரு 3:21 வாசிக்கும் பொழுது, ஞானஸ்நானமானது மாமிச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. பார்த்தீங்களா? அது நல் மனசாட்சியின் ஒரு உடன்படிக்கை, மாமிச அழுக்கை நீக்குதலாயிராமல் ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்படுகிறதாக இருக்கிறது. வெளியே ஒரு அழுக்குப்பட்ட சொன்னா உடனே சோப்பு போட்டு வாஷ் பண்ணிடலாம். உள்ளாக இருதயத்திலே, உள்ளான மனுஷனிலே அழுக்குப்பட்ட சொன்னா என்ன பண்ண முடியும் இல்லையா? அதை நீக்குவதற்கு வேற மருந்தே உலகத்தில் இல்லை, கஷ்டம். அந்த அழுக்கை மாற்றுவதற்கு, சிலவர்களுக்கு யாரு வந்தால் மாற்றுவதற்கு மருந்து மாத்திரங்கள் இருக்கும். ஒரு கரை படிந்தால், தான் அநேகர் சொல்லுவாங்க மனசே சரியில்லை, மனசே சரியில்லாம இருக்கிறது என்று சொல்லி பலர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இருதயத்திலே ஒரே கஷ்டமாக இருக்கிறது, இருதயத்திலே ஒரே வேதனையாக இருக்கிறது என்று அநேகர் சொல்லுகிறதை நாம் காண முடிகிறது. ஏனென்றால் இயேசு அங்க அவனுடைய உள்ளத்திலே இல்லை. இங்கே நான் பார்க்கும் பொழுது அருமையானவர்களே, வசனத்தில் மிக அழகாக
உடன்படிக்கையின் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கை இயேசுவோடு செய்து கொள்கிற ஒரு ஒப்பந்தம். அது மிகவும் மனுஷனுடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான கட்டம். இரண்டாவது கட்டம், எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுவும் சரியான ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். எதுவும் குழந்தை ஞானஸ்நானம் அல்ல, மூலிகை ஞானஸ்நானம். இயேசு பெற்றுக்கொண்ட முன்மாதிரியை காண்பித்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். எனவே தான் அது ஒரு உடன்படிக்கையாக இருந்து உயிர்த்தெழுதலினால் அது இணைத்து இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலிலே அந்த ஞானஸ்நான உடன்படிக்கையானது இணைக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த ஞானஸ்நானம் பெற்ற பிறகு அவர்கள் பரிசுத்த பந்தியிலே இயேசுனுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் புசிக்க பானம் பண்ண தகுதியானவர்கள் என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இன்னொரு வசனத்தை கூட நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 2:41 நாம் வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 2:41. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள், பேதுருவினுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 3000 பேர்கள் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாங்க அந்த காலத்தில். ஆமென். கிட்டத்தட்ட அவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட 120 பேர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாட்களிலே நடந்த அந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது ஒரே பிரசங்கத்திலே 3000 பேர்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் உடனே ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அதுக்கு அடுத்த வருடம் ஆகட்டும், இன்னும் ஒரு வருடம், இன்னும் ஒரு 6 மாசம் ஆகட்டும், 3 மாசம் ஆகட்டும், அப்படி என்று சொல்லி நாட்களை தள்ளி போடவே இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனவே 3000 பேர் ரட்சிக்க அந்த காலத்திலேயே. ஸ்தோத்திரம். அவர்கள் முன்ன பின்ன பார்க்காம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்தாங்க. ஒப்பு கொடுத்து அவர்கள் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஸ்தோத்திரம். எனவே இந்த நாளிலும் அருமையானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நாம் போக வேண்டுமானால், தேவனுடைய ராஜ்யத்தின் அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அருமையானவர்களே, ஞானஸ்நானமானது மிகவும் அவசியமானது. செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, இன்னும் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை என்று சொன்னால், ஏதோ நான் மூலிகை ஞானஸ்நானத்தை எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அருமையானவர்களே, இந்த வேதத்தில் இயேசு ஞானஸ்நானம் பெற்ற ஞானஸ்நானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஒரே ஒரு ஞானஸ்நானம், அது மூலிகை ஞானஸ்நானம் எடுப்பது. அதுவே வேதத்தின் அடிப்படையில், வேதத்தின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிற ஒன்று. அந்த உடன்படிக்கை நீங்கள் செய்யும் பொழுது அதுதான் உங்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு அந்த செல்வதற்கு அதுதான் வழியாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். மூன்றாவதாக அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். முதலாவதாக பார்த்தோம் ரட்சிப்பு, இரண்டாவதாக ஞானஸ்நானம், மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இது நமக்கு ரொம்ப மிகவும் முக்கியமானது. மாமிசத்திலே இருந்த நாட்களிலே நமக்கு தெரியும், சீஷர்கள் எல்லாருமே என்ன பண்ணினாங்க? பேதுரு 3 முறை மறைதளித்தான். மீண்டுமாக நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்னான். தோமா வந்துட்டு இயேசுனுடைய உடம்புல விழாவில கை விரல் வைத்தாருடைய, நான் இது இயேசுவா யாருன்னு சொல்லி விசுவாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படியாக இயேசு சிலுவையில் அறையப்படும் பொழுது எல்லாரும் ஓடி மறைந்து போனார்கள். அருமையானவர்களை மறைக்கப்பட்டாங்க. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட காலகட்டத்திலே முதல் பெந்தெகோஸ்தே நாளிலே ஆதி அப்போஸ்தலர் சபையிலே 120 பேர்கள் கூடி இருக்கும் பொழுது, தேவ வல்லமைக்காக அவர் ஒருமனப்பட்டவர்களாய் மேலறையில் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு பலத்த காற்று அந்த வீட்டிற்குள் அடித்ததாக அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலிருந்து நாம் காண முடிகிறது. அதன் பிறகு தேவன் அந்த மறைத்தளித்தவர்களை எல்லாருமே ஆண்டவர் பல வழிகளிலே ஆழமாக அவர்களை எடுத்து பயங்கரமாக எடுத்து பயன்படுத்தினார்கள். எனவே ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய ஊழியங்களை அவர்கள் செய்தார்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் சென்ற இடங்களில் எல்லாம் பலத்த கிரியைகளை அவர்கள்
செய்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 16ஆம் வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது அவர் என்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படியான வேறொரு தேற்றரவாளனை, அவர் தேற்றரவாளன் என்பது தேற்றுகிறவர், ஆறுதல் படுத்துகிறவர், நம்மை உற்சாகப்படுத்துகிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர். ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, என்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படியான பரிசுத்த ஆவியை, தேற்றரவாளனை நான் உங்களுக்கு தருவேன் என்று இயேசு உலகத்தில் இருக்கும் பொழுதே சொல்லிக்கிட்டு தான் போனார். ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியினாலே வெவ்வேறு பாஷைகளிலே என்று சொன்னால் அந்நிய பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அல்லேலூயா. இதுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது பரலோக ரகசியங்களை அறிந்து கொள்ள, தரிசனங்களை பெற்றுக்கொள்ள, வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள அபிஷேகம் மிகவும் முக்கியமான ஒன்று. அவர்கள் தேவனோடு கூட, தேவ தூதர்களோடு கூட இடைப்படுகிறதை, ஆராதனையில ஈடுபடுகிறதை நாம் என்ன செய்ய முடிகிறது? காண முடிகிறது. ஸ்தோத்திரம். யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2வது அதிகாரம் 28, 29வது வசனத்தை நாம் திருப்பி பார்க்கும் பொழுது, யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2வது அதிகாரம் 28, 29. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். வாலிபர் யாருமே ஆண்டவர் சும்மா விடல. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் பிள்ளைகள் தீர்க்க தரிசனங்களை சொல்லுவார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். இயேசு பிறப்பதற்கு முன்னாலே யோவேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அருமையானவர்களே, அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் தீர்க்க தரிசன, இந்த நாட்களிலே பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறார்களா? ஸ்தோத்திரம். தேவ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் என்ன சொல்வார்களா? உங்கள் பிள்ளைகள் தீர்க்க தரிசனங்களை சொல்லுவார்கள், மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள், வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கள் தெய்வ தரிசனங்களை பெற்றுக்கொண்டு தேவ தரிசனத்தின்படிதான் நடக்கிறார்களா? நாம் இந்த ஆராதனை வேளையிலே இந்த தெய்வ செய்தி நேரத்தில் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெற்றோர்களே, நம்முடைய பிள்ளைகள் தீர்க்க தரிசன வரங்களை பெற்றுக்கொள்கிறார்களா? மூப்பர்கள், ஆமென், வயதான நிலையில் இருக்கிறவர்கள் சொப்பனங்களை எல்லாம் காண்கிறார்களா? ஆவிக்குரிய சொப்பனங்களை காண்கிறார்களா? ஸ்தோத்திரம். வாலிபர்கள், ஆமென், தரிசனங்களை பெற்றுக்கொண்டு தேவ தரிசனத்தின்படிதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? ஒவ்வொரு நாளும் தேவ தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர்களாக காணப்படுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து, அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் மீண்டுமாக ஆண்டவரிடத்திலே நெருங்கி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய தரிசனங்களையும் வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்வோமானால், ஆமென், அந்த கடைசி நாட்களிலே அதுவே நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். கடைசி பரியந்தமும்
எனக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருக்கிற ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது ஒரு பெலன், புது பெலன், ஒரு புது பலத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அநேகர் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய புது கிருபை, புது பலன் தான் என்னை தாங்குகிறது. பலவீனப்படுகிற நேரங்களில் எல்லாம் ஆண்டவருடைய புது பலன், தேவ ஆவியானவருடைய புது பலன் என்னை தாங்கி நிலையை நிறுத்துகிறது என்று சாட்சி சொல்லியிருக்கிறாங்க அநேகருடைய வாழ்க்கையில். எனவே பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது, அது என்றைக்கே ஒரு நாள் வந்ததில்லை, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவின் பலன் உங்களுக்குள் வரும் பொழுது நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு புது பலன். காலையில எழுந்திருச்சு, ஆண்டவரே எனக்கு இந்த நாளுக்குரிய ஒரு அபிஷேகத்தின் புது பலத்தை தாங்க, உம்முடைய தரிசனங்களை, உம்முடைய வெளிப்பாடுகளை நான் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அது இருக்கட்டும், நீ உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்னை வழி நடத்தட்டும் என்று சொல்லி நம்மை முழுமையாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் சாட்சியாக நீங்கள் வேறு இடத்திலே உங்களை நிறுத்துவார். நீங்கள் போற இடங்களிலே, குடும்பத்திலே, சபையிலே, எல்லா இடத்திலும் ஆண்டவர் உங்களை ஒரு சாட்சியாக நிறுத்துவார். இன்னைக்கு அநேக சாட்சிகளை அவருடைய வாழ்க்கையிலே அநேக சாட்சிகளை இழந்து போயிருக்கிறாங்க. அநேக வாலிபர்கள், அநேக பெரியவர்கள், அநேகர் இன்றைக்கு சாட்சியை இழந்து போயிருக்கிறாங்க. சாட்சி இழந்து போன தங்களோட வாழ்க்கையிலே எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர்கள் இழந்து போகிறவர்களாக காணப்படுகிறார்கள். எனவே தான் அருமையானவர்களை, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் ஒரு புது பலத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். நாம் தான் பிரதிஷ்டை பண்ணப்படப்பட்டவர்கள். என்ன பண்ணணுமா? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு ஆவியிலே தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும், மாமிசத்திலே அல்ல. மாமிசம் என்றைக்குமே நிலைத்து நிற்காது. ஆவியிலே ஆராதனை செய்ய, பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை தான் இந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது இப்படியான காரியங்களை, ஆராதனைக்குரிய காரியங்களை எழுதியிருக்கிறார். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவனுக்கென்று ஆராதனை செய்ய வேண்டும், மாமிசத்திலே அல்ல. மாமிசத்தின் கிரியைகள் அழிவின் காரியங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அவைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன, மாமிசத்துக்குரிய காரியங்கள். எனவே தான் ஆண்டவர் மாமிசத்திற்குரிய காரியங்கள் சபைகளிலோ ஆராதனைகளிலோ உங்கள் வாழ்க்கையிலோ இருக்கவே கூடாது. எந்த காரியத்தை செய்தாலும் ஆவிக்குரிய காரியமாக இருக்க வேண்டும். ஆவியிலே, வீட்டு ஜெபத்திலே கூட ஆவியிலே நீங்கள் நிரம்பி ஆராதிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று. அப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பெருமைக்காக, பேர் பிரஸ்தாபத்திற்காக பல சபைகளிலே ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை ஆண்டவர் ஒருபோதும் விரும்புவதே இல்லை. மற்றவர்கள் பார்க்க வேண்டும், மற்றவர்கள் மெச்சிக்கொள்ள வேண்டும் என்ற ஆராதனை, அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் ஒருபோதுமே விரும்புவதே இல்லை. அந்த ஆராதனை அவருக்கு பிரியமானதும் அல்ல. அப்படிப்பட்ட நிலையிலே யாராவது இருந்தால், அருமையானவர்களை, இந்த செய்தியை கேட்கிறவர்கள் அருமையானவர்களை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்டால் அவற்றை எல்லாவற்றையும் மாற்றி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்குள் நீங்கள் வந்து உங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களையும் ஆராதனைகளிலே ஆவியிலே உங்களை கர்த்தர் பலப்படுத்துவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு காரியத்தை கூட லூக்கா சுவிசேஷம் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள், வாசிக்க வேண்டாம். 16வது அதிகாரம், லூக்கா 16வது அதிகாரம் 19 to 24 வசனம் வரையிலே நீங்கள் குறித்துக் கொள்ள. லூக்கா சுவிசேஷம் 16 19 to 24 வரையிலும் அங்கே பார்க்கும் பொழுது, ஐஸ்வர்யவான் என்ற ஒரு மனுஷன் இருந்தார். அவனிடத்தில் ரட்சிப்பில்லை, ஞானஸ்தானம் இல்லை, அபிஷேகமும் இல்லை. அவன் உலகப்படியாகவே வாழ்ந்து கொண்டிருந்தார். அதே வேளையிலே அங்கு ஒரு ஏழ்மையான லாசரு என்ற
ஒரு ஏழ்மையான ஒரு விசுவாசி இருந்தாங்க. அவன் ஆண்டவரைக்குள் ஆமென் ஆராதித்துக் கொண்டு ஏழ்மையான சூழ்நிலையிலும் அந்த ஐஸ்வர்யவானுடைய மேஜையிலிருந்து விழுகிற எச்சில் அந்த துணுக்கையினாலே அவன் சாப்பிட்டு கொண்டு அவன் உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தான். 2 பேரும் மரித்து போகிறார்கள். அதிலே அந்த ஏழ்மையான வாழ்ந்த லாசரு ஆபிரகாமுடைய மடியிலே, அதாவது பரலோக ராஜ்யத்திலே ஆண்டவர் அவனுக்கு அந்த லாசருவுக்கு திறவுகளை கொடுத்திருந்தார். அங்கு அவன் பரலோக ராஜ்யத்திலே அவனுக்காக லாசருவுக்காக தேவன் கட்டப்பட்டு வைத்திருந்த அந்த வீட்டிலே அவன் சென்று ஆபிரகாமுடைய மடியிலே அவன் பங்கடைந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த ரட்சிப்பு ஞானஸ்நான அம்சம் ஒன்றும் இல்லாத அந்த ஐஸ்வர்யவான் எங்க பண்ணா தெரியுமா? அவன் மரித்து பாதாளத்திலே அவன் சென்றான் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். லாசரு அருமையானவர்களே, ஆபிரகாமுடைய மடியிலே தேவ தூதரால் கொண்டு போய் விடப்பட்டான். ஆனால் ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறான். பாதாள குழியிலே அருமையான ரட்சிக்கப்படாதவர்கள், ஆமென், கர்த்தருடைய வழியிலே நடக்காதவர்கள் எல்லாருமே இப்படியாக அந்த பாதாள குழியிலே அவர்கள் நரகத்திலே சென்று பங்கடைகிறதை காண முடிகிறது. ஸ்தோத்திர. அருமையானவர்களே, எனவே இந்த நாட்களிலே ஒருவருமே அப்படிப்பட்ட பாதாள குழியிலே போகக்கூடாது. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று தேவனுடைய ராஜ்யத்திற்குள் அந்த அதிகாரத்தை பெற்று பரலோக ராஜ்யத்திற்குள் அவர்கள் போக வேண்டும் என்பதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரே நோக்கம். அதற்காகத்தான் சகல மேன்மை விட்டு இந்த பாவம் நிறைந்த இந்த பூமியிலே இயேசு வந்தார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனவே ஒருவர் கூட இந்த பாதாள குழிக்கு ஐஸ்வர்யவான் சென்று அந்த பாதாள குழியிலே அந்த அக்கினி கந்தவும் எரிகிற கடலிலே ஒருவர் கூட சென்று பங்கடையக்கூடாது. எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவன் தந்திருக்கிற படிகள், ஆமென், அவர்கள் பெற்றுக்கொண்டு அதன் வழியாக அந்த ஒவ்வொருவரும் வரும் பொழுது அவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த அதிகாரத்திற்குள் அவர்களை கொண்டு வந்து தனக்காக வைக்கப்பட்டிருக்கிற பரலோக ராஜ்யத்திலே அந்த வீட்டையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருகிறார். ஸ்தோத்திரம். இன்னொரு காரியத்தை கூட வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிக்கும் போது இந்த 7-8 வசனம் பிலதெல்பிய சபைக்கு தேவ தூதனாலே கொடுக்கப்பட்ட வசனமாகும். அங்கே சொல்லும் பொழுது வாசிக்கலாமா? பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது, பிலதெல்பிய சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமென். அல்லேலூயா. அங்கே அருமையானவர்களே, ஒருவரும் ஆமென் பூட்டக்கூடாதபடி திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். நல்லா யோசித்து பார்க்கணும். ஆமென். ஆண்டவர் திறந்தது தான், பூட்டினால் பூட்டினது தான். யார் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த நாட்களிலே கொரோனா வைரஸ் பாருங்க, உலகம் முழுவதும் 215 நாடுகளிலே இருக்கிறது. இந்த ஆண்டவர் தான் சுகப்படுத்த வேண்டும். ஆண்டவர் தான் இந்த கொரோனா வைரஸிலிருந்து விடுதலை தர வேண்டும். இந்த வாதை நோயை ஆண்டவர் தான் நீக்க வேண்டும். ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது இதோ உனக்கு கொஞ்சம் பலன். பார்த்தீங்களா? கொஞ்சம் பலன். ஆண்டவர் நிறைந்த ஒரு பலன், கொஞ்சம் பலன். ஆண்டவர் சொல்லுகிறார் பிலதெல்பிய சபை விசுவாசிகளுக்கு, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் வசனத்தை கை கொண்டபடியினாலே, கொஞ்சம் பலன் இருந்தும் நீ ஆராதனையிலே சென்று தேவனை ஆராதித்தபடியினாலே, பரிசுத்த ஆவியிலே நிறைந்து
தேவனை ஆராதித்தபடியினாலே, தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்தபடியினாலே, இதோ உனக்கு நான் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அந்த திறந்த வாசல் தான் பரலோக வாசல். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பரலோக வாசல். ஆமென். அந்த சாவியை தான் நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சிலர் ஆல்ரெடி அந்த சாவியை வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் வந்துட்டு கடைசி பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 9:1 வாசிக்கும் பொழுது, ஐந்தாம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெருஞ்சூளையின் புகை போல் அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த புகை அங்கு அக்னியும் கந்தகமும் எரிகிற அந்த புகை அங்கு இருந்து எழும்பினதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த நட்சத்திரம் என்று சொல்லும் பொழுது அது தேவதூதனை குறிக்கிறது. ஒரு தேவதூதன், அருமையானவர்களே, அங்கு பாதாளத்தின் திறவுகோலையும் ஒரு பெரிய சங்கிலியும் எடுத்துக்கொண்டு வருகிறதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். எனவே அருமையானவர்களே, அந்த அவன் கையிலே பாதாளத்தின் திறவுகோல் இருந்தது. ஸ்தோத்திரம். அங்கே ரட்சிக்கப்படாதவர்கள், ஆமென், உலகப்படியாக வாழ்ந்து மடிந்து போகிறவர்கள் அந்த பாதாள குழியிலே தள்ளப்படுவார்கள். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கும் போது உங்களுக்கு நல்லா புரியும் என்று நினைக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 1-2 வசனம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து, பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து, அது 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து, அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போகாதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். பார்த்தீங்களா? ஒரு தூதன் பாதாள திறவுகோலையும் பெரிய சங்கிலியும் கொண்டு வந்து வானத்திலிருந்து இறங்கி வந்து அவன் என்ன செய்கிறானா? அருமையானவர்களே, அங்கு அந்த வலு சர்ப்பத்தின் ஆவியினால் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும், அருமையானவர்களே, பாவத்திலே தள்ளி தேவனுக்கு கீழ்ப்படியாமல் வைத்த அந்த வலு சர்ப்பத்தின் ஆவி, இவற்றை எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே இந்த பூமியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிற இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி, அருமையான இவற்றை எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரா? பிடித்து அந்த பாதாள குழியிலே தள்ளி அந்த சங்கிலியினாலே கட்டி அங்கு அவர் முத்திரை போடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது 2 விதமான திறவுகோல் பார்க்கிறோம். ஒன்று பரலோகத்தின் திறவுகோல், இன்னொன்று பாதாளத்தின் திறவுகோல். ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, எனவே தேவ பிள்ளைகளாகிய ஜனங்கள், அருமையானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்திலே பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை அவர்கள் பெற்றுக்கொண்டு 5 கன்னிகைகள் ஆயத்தமாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்தது போல அவர்கள் எப்பொழுதும் எண்ணெயோடு ஆயத்தமாக இருந்தார்கள். அவர்கள் எப்பொழுதும் திறவுகோலை கையில் வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு தைரியமாக இருந்தார்கள். அவர்கள் இயேசு எப்பொழுது வந்தாலும் அவரோடு கூட செல்ல அவர்கள் அந்த திறவுகோலை கையில் வைத்திருந்தார்கள். இயேசு வரும் பொழுது அவரோடு கூட அந்த 5 கன்னிகைகளும் எண்ணெயோடு ஆயத்தமாக
நாம் பெற்றுக்கொண்டவர்களானால் நாம் தைரியமாக இருப்போம். இயேசுவோட தைரியமாக இருப்போம். எனக்கு அந்த அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறது. அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். அவருடைய வழியிலே நான் நடக்கிறேன். சில வேளை ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், அப்படி என்று உலகப்படியாக அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி உலகப்படியான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அந்த திறவுகோலை, அந்த அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தில் அந்த திறவுகோலை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. எனவே தான் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தின்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய கட்டளையின்படி நாம் நடந்து அவருடைய வசனங்களின் வழியாக நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாக அந்த அதிகாரத்தை, அந்த திறவுகளை நாம் என்ன செய்ய கொள்ள முடியும்? பெற்றுக்கொண்டு நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் அந்த திறவுகளை திறந்து அழகாக ஆண்டவர் அழைக்கப்படும். அழகாக அங்கு நாம் இயேசுவோடு கூட அங்கு சொல்லப்பட்ட 1000 ஆண்டுகள் இயேசுவோடு கூட இருக்கிற அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள இந்த ஆசீர்வாதங்களை ஒருவருமே தவறப்படாதபடி மிக கவனமாக வாழ்ந்து தேவன் சொல்லி இருக்கிற வசனத்தின்படி ஜீவிப்போமானால் கண்டிப்பாக அந்த திறவுகளை, இந்த அதிகாரத்தை ஆண்டவர் சபைக்கு தருவார், விசுவாசிகளுக்கு தருவார். அவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, சபையோடு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது விசுவாசிகளுடைய கையில், ஊழியருடைய கையில் அந்த திறவுகோல், அந்த அதிகாரம் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஒரே சுத்தமாய் இருக்கிறது. அதன்படியாக கர்த்தர் இந்த வசனங்கள் மூலமாய் நம்மை ஆசீர்வதித்து பரலோக வாசிகளாக நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து இருக்கச் செய்வாராக. ஆமென். பிரியமான இந்த இடத்திலே நாம் பார்க்கும்போது 3 காரியங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஞானஸ்நானம் பெற வேண்டும், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று எப்பொழுதும் நாம் ஆயத்தமாக இருப்போம். கர்த்தர் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். கண்களை மூடி நாம் எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் கொடுத்த அருமையான வாக்குத்தத்தமான வசனம், அருமையானவர்களே, பூலோகத்திலே நாம் என்ன காரியங்களை, நல்ல காரியங்களை செய்கிறோமோ, ஆண்டவருக்காக, இயேசுக்காக நாம் என்னென்ன காரியங்களை செய்கிறோமோ அதுதான் தேவனுடைய ராஜ்யத்திலே பொக்கிஷங்களாக அங்கு இருக்கும். ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து நம்மை அழைக்கும் பொழுது நாம் திறவுகோலை, அந்த அதிகாரத்தை உடையவர்களாய், பரலோக ராஜ்யத்தின் அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு பலத்தை தரும்படியாய், நாம் எல்லாரும் அந்த கிருபையை தரும்படியாய், இன்னும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை, அந்த சாவி ஆகிய திறவுகோல் என் கையிலே இல்லை, நான் இன்னும் பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று உள்ளவர்கள் முழங்கள் படியிடுங்க, ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரை வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நான்
தொடர்ந்து ஆசீர்வதிங்க. உலகத்தில் நடக்கிற காரியங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வருகையின் அடையாளங்கள் ஆமென் ஒவ்வொரு நாளும் ஆமென் தெரிந்து கொண்டே இருக்கிறதை நாங்கள் அறிந்து கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்படியாக இந்த கடைசி நாட்களிலே பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் ஆமென் உண்டாகும் என்று சொன்னீரே, அப்படியாக பல இடங்களில் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். உலகம் முழுவதும் இந்த நாட்களிலே ஆமென் கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை காண முடிகிறது ராஜா. உம்முடைய வருகையை வெகு சீக்கிரம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. நன்றியோட ஸ்தோத்திரம். அநேக இடங்களில் பூமி எதிர்ச்சிகள் கர்த்தாவே, ஒருவருக்கு ஒரு விரோதங்கள், ஒரு நாடுக்கு இன்னொரு நாடு விரோதம், இவைகள் எல்லாமே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நோவா நாட்களிலே நடந்தது போன்ற சூழ்நிலை நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமென். இவைகள் எல்லாமே அப்பா அந்த நாட்களிலே நாங்கள் கண்களாலே காண்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில கர்த்தாவே இயேசுவுக்கு ஜீவிக்கிற ஆமென் அந்த அதிகாரமாகிய அப்பா பிறகுவரை பெற்றுக்கொள்ள தேவாவியானவர்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆயத்தப்படுத்துங்க. ஒருவர் கூட கைவிடப்படக்கூடாது. வேளையிலே கூட கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக கூட அடியே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தி தேற்றி ஆண்டவரே நல்ல சுகத்தை கரத்தை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். உலகம் முழுவதிலும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஊழியர்களை ஆசீர்வதிங்க. மிஷனரிகளை ஆசீர்வதிங்க ஆமென். விசுவாசிகளை ஆசீர்வதிங்க. பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. சபைகள் திறக்கப்படட்டும். எல்லா ஆமென் தடைகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. சபையோடு ஆமென் உடைய வருகையை எடுத்துக்கொள்ளப்பட கர்த்தர் சபையை, ஊழியர்களையும், விசுவாசிகளையும் ஆண்டவரே, மக்களையும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆயத்தப்படுத்தபடியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடத்திலிருந்து நல்ல ஒரு ஆமென் விடுதலையை தந்து ஆண்டவரே ஜனங்கள் எல்லாரும் சுகம் பெற்று சந்தோஷமாய் கர்த்தரை ஆராதிக்கிறோம். தேவன் உதவியும்படியா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, நடத்துங்க. எல்லா துதிகர மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சகல பரிசுத்தவான்களோடும் சகல நாட்களிலும் இருந்து வழி நடத்துவாராக ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென். அல்லேலூயா.